திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டேன். ஒவ்வொரு தடவையும் கேமரா பார்த்து பேசும்போது ஒரு மாதிரி ஃபேக்காக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நான் சொல்கிற கண்டென்ட் கரெக்ட் தானா, கரெக்டான மைண்ட் செட்டில் இதை ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்களா, இப்போ இந்த பேஜ் எப்படி மார்க்கெட் பண்ணுறது, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி ப்ரொடக்டிவாக கரெக்டான டைமில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷனால் நான் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். அப்போ எனக்கு தோணுன ஃபஸ்ட்டு கேள்வி தான், நம்ம கண்டென்ட் யாருக்காக பண்ணுறோம்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணுறோமா, இல்லை பிஸ்னஸ் பீப்புளுக்காக பண்ணுறேன்னா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நான் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒருத்தவங்க கூட என்னால் கரெக்டாக கனெக்ட் ஆக முடியல. என் வீடியோஸ் மில்லியன் வியூஸ் போனாலும் அதனால் ஒரு கனெக்ஷன் கூட ப்ராப்பராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நான் திரும்ப உட்காந்து என்ன பண்ணலான்னு கிளாரிட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் கிளாரிட்டி ஒர்க்ஸ். ஸோ நான் உண்மையிலேயே எந்த ஆடியன்ஸ்க்காக இந்த வீடியோஸ் பண்ணுறேன்னா, தமிழ் பேசுகிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஃபவுண்டர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இனிமேல் இந்த ரீல்ஸ்லாம் ஃபண்ணுக்காக மட்டும் இருக்காது, ரியல் டூல்ஸாக இருக்கும், உங்களுக்கு ரியல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது விஷயத்தில் ஸ்டக் ஆயிருந்தீங்கன்னா, சேஸ் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட்.